ஸோ நொங்கு வந்து ஒரு 2 டைம் ஒரு போன வீக்கில் ஒரு ஒரு டைம் ஒரு வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்து ஒரு பள்ளிப்பாளையம் மாம்பாளையம் பக்கத்தில் நான் வந்து போயிருந்தோம். ஸோ நண்பர் ஒருத்தரோட வீட்டுக்கு போனோடனே என்ன பண்ணிட்டாரு, வேப்ப மரத்தடியில் கூட்டிகிட்டு கொண்டு போய் உட்கார வச்சு, சேர் போட்டு உட்கார வச்சு நொங்கு எடுத்துகிட்டு வந்து சீவி கொடுத்துட்டாரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 நுங்கு வந்து சீவி கொடுத்துட்டாரு, சாப்பிடு அப்படின்னு. பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டு அப்புறம் போனால் ஒரு அவங்க வீடு பார்த்திங்கன்னா எப்படின்னா சாலை போட்டிருந்தாங்க. ரொம்ப அப்படியே குளு குளுன்னு இருந்தது. வெறும் ஃபேன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டில் தான் ஓடிட்டு இருந்தது. வெளியில் பார்த்தா அவ்வளோ ஒரு ஒரு வேக்காடு. அவ்வளோ வந்து உள்ளே வந்து அவ்வளோ கூலிங்காக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வாழை மரத்தில் அவங்களோட பொண்ணு வீட்டு வாழை மரத்தில் விளைஞ்ச தேன் வாழைப்பழம் ஒன்று கொடுத்தாரு. சூப்பராக காய் வெட்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் பார்த்தா உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக வந்து பழுத்து இருந்தது. சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதே வந்து நொங்கு ஒரு வெப்படை சைடு, திருச்செங்கோடு சூரியன்பாளையம் வெப்படை சைடு போயிருந்தாங்க எங்கள் அம்மா அப்பாலாம். ஸோ இந்த நொங்கு வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு எப்படின்னா நொங்குனா பயங்கர ஒரு இதுன்னு வச்சிங்களேன், இன்ட்ரெஸ்ட்னு வச்சிங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 சாப்பிட்டாச்சு இந்த மாதிரி. ஸோ இது வந்து அடுத்த ஸ்லாட்டு. பார்த்திங்கன்னா வந்து எங்கள் அம்மா பக்கத்தில் வேறு இருந்துக்கிட்டு எப்படி சாப்பிட்ணும் வேறு சொல்லி வேறு கொடுக்குறாங்க. டே உனக்கே சாப்பிட தெரியுதாடா, வீடியோ வேறு போடுற அப்படின்னு வேறு பக்கத்தில் இருந்து வேறு கமெண்ட்டு வேறு அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு இயற்கையோட அருங்கொடைன்னு சொல்லலாங்க. ஸோ என்ன பார்த்திங்கன்னா வந்து பனைமரத்தில் இருக்கிற எல்லாமே வந்து ஒரு மக்களுக்கு அவ்வளோ வந்து யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸு. எல்லாமே குளிர்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்க. ஒரு பனங்கருப்பட்டி இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா என்னன்னு தெரியல. நம்ம வந்து நகரத்தில் வாழ்கிற நிறையா மக்கள் வந்து இந்த நொங்கெல்லாம் சாப்பிட்டுக்கிறீங்களான்னு தெரியல. ஸோ முடிஞ்சால் எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோட்டோரத்தில் விற்றுட்ருக்குறாங்க, விவசாயிகள் வியாபாரிகள் விற்றுட்ருக்குறாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த அருங்கொடையை வந்து நீங்களும் வந்து பயன்படுத்திக்கிங்க. ஸோ நொங்கு, பனங்கிழங்கு, அதுக்கப்புறம் பனங்கருப்பட்டி, பனங்கற்கண்டு. ஸோ அதெல்லாம் வந்து பயங்கர வந்து குளிர்ச்சிங்க. பனங்கற்கண்டுலாம் வந்து இளநீல போட்டு ஊற வச்சு ஒரு 1 ஹவர் ஊற வச்சு குடித்தா சாப்பிட்டா வந்து அவ்வளோ வந்து இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் பயன்பெறுங்க இதெல்லாம் சாப்பிட்டு.